ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்கா. இப்போ ஹீரோ வந்து கூப்பிட்றான். ஆமாம், அந்த டேன் ஃபேமிலியை வந்துட்டு பேசுகிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை டேன் தான் ரொம்ப வருத்தப்படுவான்னு நினச்சேன். பட் அவளே வந்துட்டு அந்த விஷயத்த அழகாகவே ஹேண்டில் பண்ணுறா. எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே தேவையில்லை அப்படின்னு. சரி, நான் இன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக வெளியே போகிறேன். ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா எனக்கு கால் பண்ண. எப்போ போகிறீங்க? இன்றைக்கி நைட்டு போகிறேன். சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்க்குறான், அவன் எங்கே கிளம்பி போகிறா, கேப்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வினோதமாக போகிறாளே, சரியில்லையே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கான். டிங்கு வந்து சொல்லிட்டுருக்கான், சார் எல்லாமே முடிஞ்சிச்சுல, நான் டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னு. சரி போய்த்தல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். சரி, வேகமாக போயிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லாயர் கூட தான் ஒன்றா போயிட்டுருக்கான். ஸோ வயிறெல்லாம் பார்த்தீங்கன்னா எரியுது. இவன் கூட ஏன் போயிட்டுருக்கா அப்படின்ட்டு. எல்லாருமே டேட்டுக்கு போகிறாங்க, நம்ம கிரகம் சிங்கிளாகவே இருந்து தான் சாகணும் போல் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவே பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வைத்தியமும் ஜெங்கையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் நார்மலாக பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ லாயரும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. இதை வைட்டி பார்த்தோன்னே, பாத்தியா ஹீரோயின் வந்து அதுக்குள்ளேயும் மைண்டை மாற்றிட்டா. ஹீரோவோட சண்டை போட்ட நிமிஷமே லாயர் கூட சேர்ந்துட்டா பாரு அப்படின்னு. இங்கே பாரு, அவளை பற்றி தப்பாலாம் பேசாத, அவள் அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. ஓ, அவளை பற்றி பேசினா உனக்கு கோவம் வருதா? அவன் மேலே ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்னுமே இருக்கா அப்படின்னு. இல்லை முன்னாடி எனக்கு இருந்துச்சு, பட் இப்போதைக்கு எனக்கு கிடையாது. என்றைக்கு நான் உன்னை பார்த்தனோ அன்னைக்கு என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்கா. அப்படியே சொல்கிறா, சத்தியமாப்பா அன்றைக்கி உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க பெஸ்ட்டான சாய்ஸை தேடி போகணும் அப்படின்னு. அப்போ என்ன வந்துட்டு அவங்க டவுனாக தானே பார்க்குறாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணல. சத்தியமாக சொல்கிறேன், நீ என்னை பார்த்து ஒரு நாள் பெருமையாக ஃபீல் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒன்றை வந்துட்டு நான் வச்சு காப்பாற்றுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி கையை பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த ஒயிட்டியோட அப்பா பார்த்தீங்கன்னா காரில் வந்துட்டுருக்காங்க. டின்னருக்கு சீக்கிரம் வா அப்படின்னு. இதை பார்த்தோன்னா கையை பார்த்தீங்கன்னா வேகமாக உதறி விட்டுட்ருக்கான். ஸோ அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒயிட்டி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. ஏன்டா எங்கள் அப்பாவை பார்த்தோன்னா கையை இந்த வேகமாக தட்டி விட்றியே, நீ எப்போ என்னை வச்சு காப்பாற்றுவ அப்படின்னு. சைடை ஹீரோயினையும் அந்த லாயரையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் வேறு எங்கேயும் வரல, அந்த புக்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த புக் ஸ்டோருக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவையான புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே வந்து அந்த குக்கிங் ரெசிபிக்கான புக்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது 6 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே ஆசையாக வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருந்துருப்பாள்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஜெங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வேகமாக வந்துட்டுருக்கான். அம்மான்னு சொல்லிட்டு. அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வெயிட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவனை வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இங்கே பாருப்பா, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நீ வந்துட்டு டாக்டர், உன்னோட கை வந்துட்டு ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அதை பெருசாலாம் எடுத்துக்கறலாம். அவங்க அம்மாட்ட ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. நீ அந்த பொண்ணை போய் மீட் பண்ணுவேன்ப்பா. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு அன்றைக்கி வந்திருப்பாள் ஃபியான்சின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை பற்றி தான் சொல்கிறாங்க. அம்மா, எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது. ஏன்ப்பா இப்படி சொல்கிற? அவங்க ஃபேமிலி நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல. ஆமாம்மா, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காளே அப்படின்னு. என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு. சரி, யார் அந்த பொண்ணு? நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எது அந்த வைஸ் பிரசிடெண்ட் பொண்ணு நீ? அவங்களா? ஆமாம்மா, அந்த பொண்ணு தான் அப்படின்னு. இல்லைப்பா, அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம், அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அம்மா, ஸ்டேட்டஸ் பார்த்தெல்லாம் யாராவது லவ் பண்ணுவாங்களா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏன் நான் நல்லா இல்லையா? நான் வந்துட்டு நல்லா சம்பாதிக்கலையா அப்படின்ட்டு. நான் அந்த மாதிரி சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தியோட அப்பா பிடிச்சி கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு. எதுக்கு நீ ஜெங்கு கூட சேர்ந்து ஊரெலாம் சுற்றிட்டு இருக்க? அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன், என்னோட வாழ்க்கை நான் பிடிச்ச மாதிரி தான் சூஸ் பண்ணுவேன். இங்கே பாரு, நீ யாரை வேணால் சூஸ் பண்ண, ஆனால் ஜெங்கு மட்டும் வேணாம். ஏன் அது ஜெங்கு மட்டும் வேணான்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா அவனோட பேக்ரவுண்டு நீ பார்த்தியா? நீ வந்துட்டு பாரு, எவ்வளோ நல்லா ரிச்சாக வாழ்ந்துட்டுருக்கா. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வெல் எஜுகேட்டடாக. ஆனால் அவங்க வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. நான் அவனை லவ் பண்ணுறதுக்கும் அவனோட பேக்ரவுண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் ரொம்பவே கைண்டான, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பர்சன். எனக்கு அவன் தான் வேணும் அப்படின்ற மாதிரி இவன் ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு அந்த லாயர் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா கூட வந்திருக்கா. ஸோ எல்லோரும் வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணுறா. உள்ளே வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா.
அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டேன். இவ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வெளியே வரும்போது லாயர் நின்றுட்டுருக்கா. நானும் உன் கூட வரேனே அப்படின்னேன். இல்லை, நான் அந்த வாண்டை வெளியே கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டேன். இவங்க 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. பாரேன், ஹீரோயின் எவ்வளோ அழகாக இருக்கா, 2 பேருக்கும் தான் கரெக்டான மேட்ச் அப்படின்ற மாதிரிலாம் 2 ஃபேமிலியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2 பேர்த்த கோர்த்து விடுறதுக்காக. இந்த சைடு 3 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போயிடுறா. அப்போ லாயர் வந்து கேட்குறா, உனக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, நான் வாங்கி தரவா, என்னை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு. நான் ஏப்பா உன்னை கரெக்ட் பண்ண போகிறேன், ஏன் இப்படி சொல்கிற? ஆமாம், நீங்கள் எங்கள் அம்மாவை மடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த வாண்டு ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரா. அப்போ அந்த வாண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கு, இந்த கப்பல் மாதிரி ரைடு போகும்ல, அப்படியே போயிட்டு போயிட்டு வரும்ல, அதில் தான் நான் போகணும், அதுவும் இந்த லாயர் கூட தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. அவனு பார்த்தீங்கன்னா சரி ஓகே வா போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. அவள் வந்து சொல்கிறான், நீ உங்கள் அப்பாவும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, எங்கள் அப்பாவை பற்றிலாம் நீ தப்பாக பேசாத. சரி உனக்கு என்ன பயமாக இருக்கா, நான் ஏன்டா பயப்படணும், நம்ம ஒரு டீல் வச்சுக்கரலாமா, நீங்கள் பயந்துட்டீங்க அப்படின்னா எங்கள் அம்மாவை கரெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சரி ஓகே, அப்போது நீ தோத்துட்டீன்னா என்ன பண்ணுறது, நான் தோக்க மாட்டேனே பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த வாண்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசிட்டு உட்காந்துட்ருக்கு. ஸோ ரைடு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இவன் வந்துட்டு நல்லா தான் உட்காந்துட்ருக்கா. ஆனால் வாண்டு பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கத்திடுது, என்னாச்சுப்பா பயமாக இருக்கா, இல்லையே நான் ஒன்றும் பயப்பில்லையே அப்படின்ற மாதிரி அந்த வாண்டு இன்னுமே சமாளிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டு வந்துட்டு வாங்க ரோலர் கோஸ்டரில் போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுது. ஏண்டா அங்கெல்லாம் நீ போகிறதுக்கான வயசு இன்னி வரல, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா, எனக்கு பயம் இல்லைப்பா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி வா நம்ம போயிட்டு ஏதாவது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு லாயர் பார்த்தீங்கன்னா அந்த வாண்டை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ஃபோன் கால் வருது. 2 பேரும் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா கேட்குது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்காத காரணம் நீங்கள் தானா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இப்படியே பார்க்குறான், நீ குட்டி வாண்டு இதெல்லாம் பேசக்கூடாது, நீங்கள் எல்லாருமே என்னை வாண்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறீங்க, ஆனால் நான் பெரிய மனுஷன்தான், ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு. சரிப்பா நான் வந்துட்டு உன்னை குட்டி பையன் மாதிரி ட்ரீட் பண்ணல, இது வந்துட்டு 2 பசங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே நான் பார்க்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன், உங்கள் அம்மா அப்பா கல்யாணம் நின்றதுக்கு காரணம் நான் கிடையாது, அவங்களுக்கே அது பிடிக்காமல் நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு. ஸோ இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டுருக்கா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, 2 பேரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. சும்மா நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு 3 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த வாண்டு வந்து லாயர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க, திரும்பவும் நீங்கள் என்னை இங்கே கூப்பிட்டு வரீங்களா, கண்டிப்பாக இப்போ தான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு அப்படின்னு. ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு தான், ஆனால் நீங்கள் எனக்கு அங்கிள் மாதிரி அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்லுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறா, எப்போ நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அங்கிள் இந்த மாதிரிலாம் ஆனீங்க, ஏன்னா நான் அவனை ரொம்பவே சின்சியராக ரொம்ப அழகாகவே ட்ரீட் பண்ணேன், அதனால தான் இப்படி அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு பார்க்குறா, ஒரு பெரியவர் தான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டுருக்காரு, வாயிலேருந்து நுரையெல்லாம் இருக்குது. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. லாயர் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிடுறான், உடனே ஆம்புலன்ஸும் வந்துடுது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் கூடயே வந்துட்டுருக்கா. லாயர்கிட்ட அந்த பையனை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட விட்டுரு அப்படின்ட்டு போயிடுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பேஷண்ட்டை ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சீஃப் ஹெட்டுக்கிட்ட காமிச்சிட்ருக்கா. சார் இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள், ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்கணும் அப்படின்ட்டு. ஆனால் யாரும் தரலையே, நாங்கள் இப்போ தான் காண்டாக்ட் பண்ண பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் என்ன தான் சொன்னாலுமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து சைன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து நிற்கிறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கா. பேஷண்ட்டோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு சிட்டியில் இருக்கான். ஸோ வீடியோ கான்ஃபரன்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேஷண்ட்டோட நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு. அப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டைரக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இங்கே பாரு ஆப்ரேஷன் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜில் இருக்கும், ஸோ ரொம்பவே டேஞ்சராக போய் முடியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சைன் வாங்காமல் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது அப்படின்னு.
ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், "ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு டைம டிலே பண்ணாம ஆப்ரேஷன ஸ்டார்ட் பண்ணு. நான் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்ல வந்துருவேன்" அப்படின்னு. ஆனா அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்க மாட்றாரு. "இல்ல, இல்ல இது வந்துட்டு ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆப்ரேஷன். ஃபேமிலி மெம்பர் சைன் இல்லாம நான் இத வந்துட்டு அலோ பண்ண மாட்டேன்" அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமா கத்தி விட்றான். "அந்த ஆப்ரேஷன்ல என்ன நடந்தாலும் அதுக்கான பொறுப்ப நான் ஏத்துக்கிறேன். தயவு செஞ்சு ஆப்ரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க" அப்படின்னு. ஸோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிறா. ஹீரோ வந்துட்டு ஃப்ளைட் ஏறிட்டான் போல கால் பண்ணி சொல்கிறான், "நீ எந்த ஒரு பயமுமே பயப்படாத. உன்னால் முடிஞ்ச விஷயங்களை கான்ஃபிடென்ட்டாக பண்ணு. நான் இன்னும் ஒரு 1/2 அன் ஹவரில் வந்துடுவேன்." சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே வந்துட்டுருக்கா. இந்த பேஷண்ட்டுக்கு வந்து டியூமர் தான் இருக்குது. ஆனால் அந்த டியூமரை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக இருக்குது. அதாவது நீர் கோர்த்துருக்கு தலையில். அந்த தண்ணியை எடுத்தால் தான் ஃபர்தராக அந்த டியூமரையே ரிமூவ் பண்ண முடியும். அந்த தண்ணியை எடுக்கலை அப்படின்னா அவரோட உயிர் பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின் பார்த்திங்கன்னா பண்ண போகிறா. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அழகாக டியூபெல்லாம் இன்சர்ட் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துடுறா. ஹீரோ பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்குறான், எந்த மாதிரி சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஹீரோயின் வந்துட்டு அழகாகவே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டா. இதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து அந்த டியூமரை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு. ஸோ இவனும் ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டான். டாக்ஸியில் தான் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவனுக்குமே இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர் தான் டைம் இருக்குது. அவன் போய் அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். ரொம்ப டிராஃபிக்காக வேறு இருக்குது. இப்படியே போனால் முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்திங்கன்னா ரோட்டில் இறங்கி பயங்கரமாக ஓடி வந்துட்டுருக்கான். ஸோ விறுவிறுன்னு ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்து அழகாக அந்த டியூமருமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடுறான். இந்த சைடு நம்ம லாயர் பார்த்திங்கன்னா அந்த பேஷண்ட் யார், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் என்ன அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலாக இவன் பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டான். வேறு யாரும் கிடையாது, அவங்க முன்னாள் மேயர் அம்மா. ஸோ இதை கேட்டோன்னே அந்த சீஃபே பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறாரு. என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு. இந்த ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயே போயிட்டு இருந்திருக்கோம். ஸோ ஆப்ரேஷன் பண்ணி இப்போ தான் எல்லோரும் வெளியே வராங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு போயிட்டு பயங்கரமாக கையெல்லாம் கொடுத்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க கொஞ்சம் பெரிய இடம் தானே, அதனால் அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ அவங்கள இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவங்க பொண்ணெல்லாம் இன்ட்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனை பார்த்திங்கன்னா இவன் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஹீரோயின் மட்டும் அந்த தண்ணியை எடுக்கலை அப்படின்னா அவர் இன்னும் பரலோகம் போய் சேர்ந்துருப்பார். ஆனால் அவளை வந்து இந்த இடத்துல பெருசாகவே பேசலை. இருந்தாலும் அவள் பார்த்திங்கன்னா கண்டுக்கறல. எப்போவுமே நம்மளுக்கு இது நடக்கிறது தானே அப்படின்ட்டு விட்டுறா. எல்லாருமே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், ஒன்னால தான் இன்றைக்கி அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு. அவர் கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் என்னை பாராட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஸோ இவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீ ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் இருக்கலாம். அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காள. திரும்பவும் அப்படியே திரும்பி சொல்லிகிட்ருக்கா, வாண்டை வந்து நான் லாயர்கிட்ட சொல்லி அவங்க அம்மாட்ட விட சொல்லிட்டேன். ஆமாம் இப்போ தான் அவங்க கால் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு. சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, சார் தானே நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வீரவசனம் பேசினாங்க. ஸோ அதை அனுபவிச்சு தானே ஆகணும். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. இவனும் ஒயிட்டியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வணக்கம் வணக்கம்லாம் சொல்லிட்டு போகிறாங்களா. ஒயிட்டி வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டே வந்துட்டுருக்கா. பாருடா நீ அந்த ஆப்ரேஷன் பண்ணதுனால பயங்கரமாக எல்லோரும் உன்னை பாராட்டுறாங்க, மரியாதையெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சரி சரி ரொம்ப பேசாதவா அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே அங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா. அப்போ ஒரு டாக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருந்த நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு உங்களோட நம்பர்லாம் கேட்டாங்க. பட் நான் கொடுக்கலப்பா, ஆல்ரெடி நீங்கள் புக்டுன்னெலாம் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கா, நானும் ஹீரோவும் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு. எது பிரேக்கப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். வெயிட்டி கேட்குறா, அம்மா நீங்கள் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி அவன் அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டுருக்கான். இவங்களுக்கா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஒயிட்டியும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ ஒயிட்டி வந்து கேட்குறா, எதுக்கு நீங்கள் 2 பேரும் கல்யாணத்தை நிறுத்துனீங்க? ஒரு வேலை அந்த லாயர் மேலே உனக்கு ஒரு கண்ணோ அப்படின்னு. சீச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்ப்பா அப்படி சொல்கிற? லாயரும் ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன், பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான். ஸோ நீ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு. அப்படியா, சரி சரி, உனக்கு என்னோடய ஏஜ் தான் ஆகுது.
நீயும் நல்லா படிச்சிருக்க, உனக்கும் அந்த ஜெங்குக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ வேற ஏம்மா கொஞ்ச நாளாகவே அவன் என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்கான், என்ன காரணம்னே தெரில அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீ காது கொடுத்து கேளு, கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ லைனப்பாக எல்லோரும் உட்காந்து ஒன்றா ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோவுமே லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். ஹீரோயினை தான் ஒரு மாதிரி பார்த்துட்டு க்ராஸ் பண்ணி போகிறான். ஆனால் அவள் வந்து ஹீரோவெல்லாம் கண்டுக்கறல, அவள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட்டோட தான் உட்காந்து ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். இவரை நம்ம சீஃப்னே வச்சுக்கரலாம். அவர் பார்த்தீங்கன்னா தொணன்னு ஏதேதோ பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இவன் அதெல்லாம் கேட்கவே கிடையாது. ஹீரோயினை தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு போகிறா. அவங்க எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வர மாட்டுது, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நான் என்ன தான் பண்ணுறது? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் என்னோடய கெரியரில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஏண்டி உனக்கு அடுத்து ஒரு பையன் வேறு இருக்கான்லடி, அப்போ நீங்கள் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவனுமே கொஞ்சம் நாளாக என்னமோ மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரியே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ அவன்கிட்ட கேட்குறாங்க, என்னடா ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா சொல்லு அப்படின்னு. அவன் அப்படியே முழிக்கிறான், இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் இப்போ தானே எங்கு, ஸோ எனக்கெலாம் லவ் அதெல்லாம் செட்டே ஆகுது அப்படி இப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா அப்படியே ஜகா வாங்கிட்டு இருக்கான். இந்த சைடை ஹீரோவை காட்டுறாங்க. இவனை மீட் பண்ணுறதுக்காக அந்த வாண்டு வந்திருக்கு, இங்கே தான் ஸ்டே பண்ண போகுது போல். நிறைய கேள்வியெல்லாம் ஹீரோட்ட கேட்டுட்ருக்கு. ஆமாம், நீ அம்மாவும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறது இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா, இல்லை நாங்கள் 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணிக்க போகிறது இல்லை, இருந்தாலும் அவள் உன்னோட அம்மா தான், ஸோ நீ வந்து அவளை மிஸ் பண்ணுற அப்படின்னா கால் பண்ணி கூப்பிடு, வெளியே போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஓ அப்படியா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், என்ன இவன் வியர்டாக பேசுகிறானே அப்படின்ட்டு. அதாவது அம்மா உன்னை கல்யாணம் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து அந்த லாயரை கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு. ஹீரோ அப்படியே பார்க்குறான், ஏன்டா அந்த லாயரோட ஃபுல் நேம் எப்படா நீ சொல்கிற அப்படின்னு. அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு. டே, அந்த லாயர் வந்துட்டு நம்ம 2 பேத்துக்குமே பிடிக்காது, அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து சீனியரு, ஸோ அவன் அங்கிள்னு சொல்லு, அவனோட பேரெல்லாம் சொல்லாத. அப்பா அவன் என்னோடய ஃப்ரெண்டுப்பா, நான் பேர் சொல்கிறதுல தப்பெல்லாம் கிடையாது. என்னடா சொல்கிற, அவன் உன்னோட ஃப்ரெண்டா, இது எப்போ நடந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு அவரை பிடிக்காது தான்ப்பா, ஆனால் ரீசண்டாக அவர் கூட நான் பேசினேன் பழகுனேன்னா எனக்கு அவங்களோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவர் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கார்ல அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டையோடு இறுக்கி கேட்டுட்ருக்கான். எது, அவன் வந்துட்டு ஹேண்ட்ஸமாக இருக்கானா சொல்கிறா, அவன் ஹேண்ட்ஸமா இல்லை நான் ஹேண்ட்ஸமா அப்படின்னு. உடனே இந்த வாண்டு பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லிகிட்டு இருக்கா, ஐயோ அப்பா உன்னை விட யாராவது ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா, உனக்கு அடுத்துதான்ப்பா அவர் அப்படின்னு. அது அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி இந்த வீக்கெண்ட் என்னை வெளியே கூப்பிட்டு போறியா? இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நானும் லாயரு அம்மா 3 பேர் வெளியே போகவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நோ நோ முடியாது, ஏன் முடியாது, அதெல்லாம் காரணம் சொல்ல முடியாது, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ உடனே இவன் பார்த்தீங்கன்னா ஐஸ் வச்சுட்ருக்கான், அப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்கு ஹேண்ட்ஸம்மு அது இது அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு எண்ணிகிட்ருக்கான், பேசாமல் வாயை மூடிட்டு தூங்க அப்படின்னு. ஸோ அந்த வாண்டும் பார்த்தீங்கன்னா அமைதியாக படுத்துக்குது. மறுநாள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் டியூட்டி போல். ஸோ டிங் இருக்கார்ல, அவர் வந்து ஜெங்குக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள் போன டைம் உங்களோட டியூட்டியை நான் தான் பார்த்தேன், இந்த டைம் எனக்காக நீங்கள் பாருங்கள். இல்லைப்பா நான் வெளியே போகணும் அப்படின்னு ஜெங்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சிட்றான். ஸோ ஹீரோ இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்திருப்பான். என்னாச்சு, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டு என்னை பிரேக்கப் பண்ண போகிறா, ஸோ இன்றைக்கி நான் போயே ஆகணும், போகலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. சரி சரி நீ போ, நான் இன்றைக்கி பார்க்குறேன் அப்படின்னு. சார் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டிங்களே அப்படின்னு. டேய் போடா, அவனோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு. சார் நீங்கள் என்ன வேலையை விட்டு தூக்குறீங்க தானே, அதனால தானே இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, போய் தொலைடா, நான் இந்த டியூட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஹீரோனுக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி தானே, ஸோ அதனால் அவள் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுட்ருக்கான் போல். ஹீரோனும் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுட்ருக்கான், நீங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் இன்றைக்கி நைட் டியூட்டி பார்க்க போகிறேன், ஸோ உனக்கு ஏதாவது அந்த டாக்குமெண்ட்டில் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு இவன் பார்த்தீங்கன்னா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அந்த நேரம் கரெக்டாக ஒயிட்டியும் ஜெங்கும் வராங்களா, ஒயிட்டி பார்த்துட்டு அப்படியே மெதுவாக ஒரு பொருள் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டுருக்கா. ஸோ காரில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவனுங்க 2 பேரும் பண்ணுற விஷயங்களை பார்த்தா பிரேக்கப் பண்ண மாதிரியாக தெரியுது. வெளியே தான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்கிறானுங்க,
ஆனால் உள்ளுக்குள்ளே ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு வந்து பசிக்குது போல். சரி நம்ம ஏதாவது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோயினையும் பார்க்குறான். சேர்த்தே தான் ஆர்டர் பண்ணுறான். அப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே வராங்களா, இவன் ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான் வந்துருச்சோ அப்படின்னு. வரேன் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே லாயர் பார்த்தீங்கன்னா டிஃபனோட வந்துட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அட நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீ வந்துட்டு நைட் ஷிஃப்டெல்லாம் ரொம்பவே இழுத்து போட்டு பார்த்துட்ருக்க, அதனால தான் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்ல, எங்கள் அம்மா உனக்காக ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ லாயர் வந்து ஹீரோவையும் பார்க்குறான். ஒரு வார்த்தை கூப்பிடலாமே அப்படின்ட்டு கூப்பிட்றான். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்களேன். இல்லை இல்லை வேண்டாம், கொஞ்சம் திமிராகவே பதில் சொல்லிகிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்டுமே வந்துட்டுருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு போய் அப்படியே திமிராக உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கானா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குறா, என்னத்தை அவன் தின்னுட்டுருக்கான் அப்படின்னு. அந்த லாயருமே சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் ஒரு டாக்டர் தானே, இந்த மாதிரி அன்ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க, அது உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல் அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்கல, பயங்கரமாக அதை உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அப்புறம் கோக்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்கான். அந்த கோக்கை வேற குடிச்சிட்டு ஏப்பம் வேற பயங்கரமாக விட்டுட்ருக்கான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக இரிட்டேட்டிங் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நான் போகிறேன், நீ உன்னோட வேலையே பாரு, அப்புறம் சண்டே என் வீட்டுக்கு டின்னருக்கு வந்துடு மறக்காமல் அப்படின்னு. ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டே தான் இருக்கான். அது ரொம்பவே காரமாக ரொம்பவே ஆயில் ஜாஸ்தியாக இருக்கும் போல். ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வயிறு வலிக்க ஸ்டார்ட் ஆயிடுது. இருந்தாலும் ஹீரோனியே பார்த்துட்ருக்கா, வெளியவும் சொல்ல முடியல, சொன்னால் வேற அசிங்கமாயிருமே அப்படின்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கா. ஸோ இவன் அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறான், தூங்குறாளே இந்த கோட்டை எடுத்து போத்தி விடலான்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ டக்குன்னு அவள் கண் முழிச்சிடுறா. ஐயோ அவள் கண் முழிச்சிட்டாளே அப்படின்னு திரும்பவும் அந்த கோட்டை வந்துட்டு வச்சுட்டு அப்படியே லேப்டாப்பில் அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கான். எப்படி இதெல்லாம் நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது, இல்லை இல்லை நீ ரொம்ப ஒஸ்ட்டாகவே இதை பண்ணியிருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படி இப்படின்னு 1008 குத்தம் சொல்லிகிட்டு இருக்கான். இவளா பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்தேன், அசால்ட்டாக வந்துட்டு இது சரியில்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க, அடுத்தவங்க வேலையும் கொஞ்சம் மதிங்க, நீங்கள் மட்டும் தான் பெரிய இது மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு. இங்கே பாரு, நான் வந்து உன்னோட டீச்சர், ஸோ நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் கரெக்ட் பண்ணணும், அப்போ தானே நீ ஒரு நல்ல டாக்டராக வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்படியே போய் சோபாவில் படுத்துக்கிறான். ஸோ வயிறு ரொம்பவே ஹர்ட் ஆகுது போல், பில்லோவெல்லாம் தூக்கி வயிற்றில் வச்சுட்ருக்கானா. ஹீரோயின் வந்து மனசு கேட்காம கேட்குறா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, வா நம்ம ஃபஸ்ட்டு டாக்டரை போயிட்டு பார்க்கலான்னு கூப்பிட்றா. ஆனால் அவன் வரமாட்டானா, அட வந்து சொல்லடா அப்படின்னு. இவ பார்த்திங்கன்னா அப்படியே கைத்தங்களாக கூப்பிட்டு போயிட்டுருக்கா. அந்த டாக்டருமே பார்த்து செக் பண்ணுறாங்க. ஸோ அவர் சொல்லிகிட்ருக்காரு, உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் வந்திருக்கு, ஸோ ரொம்பவே காரமாக ரொம்ப ஆயிலான ஃபுட்டை வந்து சாப்பிடாதீங்க, அது ரொம்பவே கேஸ்ட்ரிக்கை ஃபார்ம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்துட்டு நீங்கள் ரீசண்டாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுவுமே இதை வந்துட்டு ரொம்ப அதிகப்படுத்தும் அப்படி இப்படின்னு மெடிசன்லாம் எழுதி கொடுக்குறேன். சரி ஓகே டாக்டர், நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பிடிச்சி தூக்குறான். அவன் ரொம்ப சீன் போடுறான், பிடிச்சி தட்டி விட்டுட்ருக்கான். இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்தால, இவளை தான் சொல்லணும். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அவள் காரில் தான் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் போங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டேன், நீயும் என்னோடய வீட்டுக்கு வாயேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். இல்லை நான் எதுக்கு வரணும், அதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு. இல்லை உன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போ அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி இவளும் காரெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸர் கொடுத்துருப்பான்ல அந்த டாக்டர் பொம்மை அது இருக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா. அப்படியே திரும்பி ஹீரோ பார்க்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அந்த வாண்டு இது ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு, அதனால தான் நான் இங்கே பத்திரமா வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இவன் வந்து அந்த சேர்லாம் உட்காந்துடுறான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்டு இருக்கா. இதெல்லாம் தூக்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டிகிட்டு இருக்கான். ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை வழி அமுச்சு விடலாம் வரல, நான் போகிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன், எனக்காக கதவை மட்டும் சாத்திட்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டில் உள்ளே போயிட்டுருக்கான். இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போவுமே நடக்குது. ஏன்னா டிவோர்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டே இருப்பா. அப்போ ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்திருக்க மாட்டான். அதே விஷயத்தான் இப்போயுமே ரிப்பீட் பண்ணுறான். இதுதான் ஹீரோனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. ஸோ ரொம்ப கஷ்டத்தோட
இவ பார்த்தீங்கன்னா அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே இழுத்துட்டு வந்துட்டுருக்கா. அப்படியே அந்த டோர் வழியாக பார்க்குறா. ஆனால் அவன் அதை பெருசாலாம் எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. ஸோ அவளுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ஸ்டெப் மதரை காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் வெளியே வராங்க. டாக்டர் சொன்ன சில விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்களுக்கு தலையில் ஒரு டியூமர் இருக்காமல் அதை வந்துட்டு குணப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த டியூமர் வந்து ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு. அதை எடுக்கும்போது உங்களோட உயிர் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு அப்புறம் அந்த தாத்தாவை யார் பார்த்துப்பா அப்படின்ட்டு. ஸோ வீட்டுக்கு வராங்க. அந்த தாத்தா பார்த்திங்கன்னா மாத்திரை போடாமல் சாப்பிட போகிறாரு. ஸோ அந்த அம்மா பயங்கரமாக திட்டுது. மாத்திரை போட்டுட்டு தானே சாப்பிட்ணும், நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, உங்களை யார் வந்துட்டு அப்புறம் கேர் பண்ணி பார்த்துப்பா அப்படின்ட்டு மாத்திரைலாம் எடுத்து கொடுக்குது. சரிம்மா சரி, நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாத்திரையை போட்டுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு. ஸோ இவங்களும் அந்த சாப்ஸ்டிக் எடுத்து சாப்பிட போகிறாங்க. கை பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடுங்குது. ஏன்னா அந்த டியூமர்னால் இந்த மாதிரி ஆகும் போல். எனக்கு பசிக்கலை, நான் போகிறேன் அப்படின்ட்டு எந்திரிக்கிறாங்களா, அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மயக்கமாக வந்துடுது. அப்படியே உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த தாத்தா வந்து கேட்குறாரு, என்ன ஆச்சு உனக்கு, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது, அவ்வளோதான், நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே போயிடுது. ஆனால் இவருக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால் வேகமாக வந்துட்டுருக்காரு. அங்கே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தா தலையில் பார்த்திங்கன்னா டியூமர் இருக்குது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் இருக்குது. வேகமாக கத்துறாரு, இங்கே வா, ஏன் என்கிட்ட இதெல்லாம் மறைக்கிற அப்படின்னு. ஐயோ, நான் உங்ககிட்ட மறைக்கணும்லாம் கிடையாதுங்க, இதை வந்து ட்ரீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹீரோக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுறேன், அவங்ககிட்ட நான் அதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் அவனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எந்த டாக்டர்னாலையும் இந்த டியூமரை ரிமூவ் பண்ண முடியாதான், ஸோ அதனால் விட்டுருங்க அப்படின்னு. இருந்தாலும் இவர் எப்படி விடுவார். ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த வாண்டுமே அங்கே தான் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான். அப்போ தாத்தா பாருங்கள் நிறைய டிஷ்ஷெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க, வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உள்ளே போயிடுறான். ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, அப்போ ஹீரோ வரான். அந்த வாண்டு வந்துட்டு உள்ளே விளையாட போயிடுது. ஆமாம், என்ன விஷயம், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது வந்துப்பா, எனக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டில் வச்சு பார்த்துட்ருக்கான், இது யாரோட ரிப்போர்ட்டு அப்படின்னு. அது எனக்கு தெரிஞ்சவங்களோடது தான், அவங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்ல அப்படின்னு. அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சு பார்க்குறான். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு லேடியோடது மாதிரி தான் இருக்குது, உண்மையை சொல்லுங்கள் யாரோடது, அது உன்னோட ஆன்ட்டியோட ரிப்போர்ட் தான் அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போது நீங்கள் இங்கே வந்து குக் பண்ணதுக்கான காரணம் எல்லாமே அவங்க தான், எங்களை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து குக்கெல்லாம் பண்ணி கொடுக்கல அப்படின்னு. இவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படிலாம் இல்லைப்பா, நீ வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண அப்படின்னு. இல்லை, என்னால் ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறான். ஸோ இவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா, எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரா. அந்த வாண்டு வந்து சொல்லுது, அப்பா தாத்தா இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்னு. இவனும் அப்படியே திரும்பி ஒரு மாதிரி சோகமாக பார்க்குறான். மறுநாள் காலையில் ஹீரோயினை மற்ற டாக்டர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த தாத்தா கால் பண்ணி கூப்பிட்றாரு. இவளும் என்னாச்சு அப்படின்ற மாதிரி போய் கேட்கும்போது அவர் அந்த ரிப்போர்ட் எடுத்து காமிக்கிறாங்க. இவளும் செக் பண்ணுறா. ஐயோ, இது என்ன ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது, நீங்கள் ஹீரோட்ட கேட்டிங்களா? ஹீரோட்ட சொன்னம்மா, ஆனால் அவன் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஹீரோட பிளேஸில் வச்சுட்டு அவள் வாட்டில் வேலையை பார்க்க போயிட்டான். அந்த சைடு நம்ம ஜெங்கையும் அப்புறம் வைட்டியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு டிங்கும் இன்னொரு டாக்டரும் வந்துட்டுருக்காங்க. பாரா, இவங்க வந்துட்டு கப்புள்ஸாக மாறிட்டாங்களோ அப்படின்னு டக்குன்னு வந்துட்டு டைரக்டர், அதாவது வாய்ஸ் பிரசிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுறான். டே, ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க அப்படின்னு. ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அப்படின்ட்டு. இவங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. ஸோ இவனுங்க பயமுறுத்துனதில் இவன் பார்த்தீங்கன்னா வைட்டி மேலே சாப்பாடெல்லாம் கொட்டியிருப்பான் போல், அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் பிரசிடெண்ட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ எல்லாருமே வாய்ஸ் பிரசிடெண்ட் வராரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே என்னை சும்மா பயமுறுத்தாதீங்க அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதை க்ளீன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வைட்டியுமே சொல்லிகிட்டு இருக்கா, அப்பா வாங்க இங்கே வந்து உட்காருங்க அப்படின்னு. ஏய், நீமா என்னை பயமுறுத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
எதார்த்தமா திரும்பி பார்க்குறான். அந்த வாய்ஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, அப்படியே மொறச்சிட்டு நிக்கிறாரு. ஸோ இவனுக்கா அல்லு விட்டுருது. அப்படியே எந்திரிச்சு வணக்கத்தெல்லாம் போட்டுட்ருக்கான். அவர் பார்த்தீங்கன்னா, எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிடுறாரு. இவனுக்கு தான் கொஞ்சம் பீதியா இருக்கு. இதுக்கப்புறம் நைட்டு போல காட்டுறாங்க. ஹீரோயின் இப்ப தான் அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவோட ரிப்போர்ட்ட தான் செக் பண்ணிட்டு இருக்கா. "நீ தானே இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ தானே இங்க வச்சுட்டு போனது?" அப்படின்னு. இவளும் ஆமா. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, என்னால அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோ அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா, அப்பா 2 பேத்தையுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டு வந்துட்டுருக்கா. அந்த அம்மா சொல்கிறாங்க, "உனக்கு தாம்மா நாங்கள் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம். ஐயோ இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நான் வந்து உங்கள் 2 பேத்தையும் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் பார்க்குறேன்" அப்படின்னு அவங்கள ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அவருமே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல டியூமர் இருக்குது, ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் ஹீரோட்ட கேட்டு பார்க்கலாம்ல, அவன் இதை அசால்ட்டாக பண்ணுவான் அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் தான் இருக்குது. அதை பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 பேரும் அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கொடையெல்லாம் கொண்டு வந்து பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவளும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, உங்களோட ஆன்ட்டிக்கு நீங்களே ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு. நீ என்னதான் எனக்கு பணிவிடை பண்ணாலும் என்னால் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. இவன் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். அந்த இடத்துலையும் வந்து அவள் சொல்லிகிட்ருக்கா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, எனக்கு தெரியும் உங்கள் அப்பாவை உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு. இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ என்கிட்ட வந்து இதை பேசிகிட்டு இருக்காத, நீ புரிஞ்சுக்கோ, என்னால் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்க அண்ணாவை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு தான் ஹீரோ இந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஸோ அவருமே அந்த விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. அதாவது எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அம்மாவோட போயிட்டான். ஆனால் அவங்களும் ரொம்ப பிஸியாக இருந்தனா இவனை சுத்தமாக கண்டுக்கிறதுக்கு நேரமே இல்லை. இவன் எப்போவுமே தனியாகவே தான் இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு ஹீரோ வந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அவங்க அப்பாவை தேடி போகிறேன்ட்டு ஓடி போயிட்டான். அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அவனை பிடிச்சாங்க. இதுக்கப்புறமும் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம பையனுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு திரும்பவும் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்லாம் வந்து கேட்டாங்க. ஆனால் அவர் அதுக்கு ஓகே சொல்ல. ஸோ அதுதான் ஹீரோவுக்கு பயங்கர கோவம் அப்படின்னு. சரி நீங்கள் ஏதாவது அவன்கிட்ட பேசி பாருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வர. இவன் வந்து கொக்கோ கோலாலாம் குடிச்சிட்டு இருக்கானா, இது அவங்க அண்ணா பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் குடிக்க மாட்டியே, நீ ஓகேவா தானே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கு என்ன வர சொன்ன? இல்லைடா, அப்பாவுக்கு வயசாயிடுச்சு, உனக்கே நல்லா தெரியும், அந்த ஆன்ட்டிக்கு அந்த சர்ஜரியை பண்ணி விடுவேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குறான், என்ன ஹீரோயின் உங்ககிட்ட வந்து பேசினாளா அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீ அந்த சிச்சுவேஷனில் இருந்தால் நீ ஆப்ரேஷன் பண்ணுவியா? என்னால் முடியாது, அப்போ என்ன மட்டும் ஏன் பண்ண சொல்கிற? ஏன்னா நீ ஹீரோடா, உன்னால் முடியும்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அப்படியே ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அவங்க அப்பா கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு, என் பையன் வரேன்னு சொன்னானா அப்படின்னு. இவ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஸோ அந்த ஆன்ட்டி வந்து கூப்பிட்றாங்க, இங்கே வாமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ட்டு. இவனும் சொல்லிகிட்டு இருக்கா, கண்டிப்பாக ஹீரோ வந்து உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவான், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. இல்லைம்மா, அவனை நீ ரொம்பவே வந்துட்டு வலுக்கட்டாயம்லாம் படுத்தாத, அவனே ரொம்ப பிஸியில் இருப்பான், எனக்கு வந்துட்டு இதுதான் விதினா நான் போய் சேர்ந்துக்கிறேன், ஆனால் நீ வந்து ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் மட்டும் கொஞ்சம் நல்ல விதமாக பார்த்துக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஹீரோனுக்கு தான் ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குது. சரி, அந்த அண்ணாக்கு கால் பண்ணி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கலான்னு கால் பண்ணுறா. அவரும் சொல்லிட்டு இருக்காங்க, நானும் எவ்வளவோ எடுத்து சொன்னம்மா, ஆனால் அவன் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை, அவன் ஆப்ரேஷன்லாம் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு முன்னாடி போய் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவனும் சொல்லிட்டு இருக்கான், என்ன வேணும், என்ன பேசணும், அந்த ஆன்ட்டியை பற்றி தானே பேச போகிற அப்படின்னு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவங்கள நீ இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்க, இன்றைக்கி கூட போய் பார்த்துட்டு வந்திருக்க, ஏன் இவ்வளோ மெனக்கடுற அப்படின்னு. எதுக்கு உங்கள் அப்பாவை இந்த அளவுக்கு நீ வெறுக்கிற, அப்படி என்னதான் பிரச்சனை? இவனும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கான். எங்கள் அம்மா அப்பா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணேன். ஸோ அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியலை. ஒரு நாள் நைட்டு எங்கள் அம்மா வந்துட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நான் கண் முழிச்சு பார்க்கும்போது வீட்டில் யாருமே இல்லையா, எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. ஸோ வீட்டை விட்டு நான் வந்துட்டு கிளம்பிட்டேன், எங்கள் அப்பாவை நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் எங்கள் அப்பா எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரில, நான் தொலைஞ்சிட்டேன். எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னை தேடி பிடிச்சாங்க.
பையன் ரொம்பவே அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுறான் போல அப்படின்னு தான் திரும்பவும் போயிட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிலாம் அழுதாங்க. நான் பார்த்துருக்கேன். 6 மாதம்தான் டிவோர்ஸ் ஆகி எங்கள் அப்பா வந்துட்டு அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டாங்க. அந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து என் கண்ணு முன்னாடியே ஃபஸ்ட் டைமாக அழுதாங்க. இதுக்கப்புறம் உங்கள் அப்பா நம்மக்கிட்ட வரமாட்டாங்கப்பா அப்படின்னு கதறி கதறி அழுதாங்க. அதெல்லாம் எனக்கு இன்னுமே ஞாபகம் வந்துட்டுருக்கு எங்கள் அப்பாவை பார்க்கும்போது அப்படின்னு. ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கும் புரியுது. என்னை மன்னிச்சிடுங்க. ஆனாலும் உங்களுக்கும் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆச்சு. திரும்பவும் நீங்கள் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்புறம் இல்லை வேண்டாம் அப்படின்னு திரும்பவும் நீங்கள் தான் சொன்னீங்க. உங்கள் அப்பாவோட சிச்சுவேஷன் உங்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போதைக்கு உங்கள் அப்பாவுக்குன்னு யாருமே கிடையாது உங்களை விட்டா. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, சாரி இந்த விஷயத்துக்குள்ளே நீங்களும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 பேத்துக்குள்ளே எதுவுமே கிடையாது. நம்ம 2 பேரும் கொலீக்ஸ்னு தான் சொன்னேன். பட் இருந்தாலும் இவ்வளோ விஷயங்களும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. கடைசியாக ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானும் மனுஷன்தான். எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸோட நான் உங்களுக்கு போய்ட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தான் ரொம்பவே டேஞ்சராக போய் முடியும். ஸோ அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோ. எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. நானும் மனுஷன். நான் ஒன்றும் மிஷின் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இதே தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கும்போது அந்த அங்கிள்கிட்டருந்து கால் வருது. என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இப்போ நல்லா இல்லை, நீ வந்து பாரு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டுருக்கா. அந்த டாக்டர் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக போயிட்டுருக்கு. உடனடியாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும். நாளைக்கு ஆப்ரேஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணு அப்படின்னு ஹீரோன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா நேராக இவ படித்த காலேஜுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாங்க, நீ கிராஜுவேட் ஆனதுக்கப்புறமா அந்த சைடு வரவே இல்லையம்மா அப்படின்னு. சார் எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுறீங்களா? ஹீரோவோட அம்மா வந்து லெக்சர்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த வீடியோஸ் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு. இருக்குமேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கேசட்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே தான் எடுத்து பார்த்துட்ருக்கான். அந்த வாண்டுமே பக்கத்தில் இருக்குது, கேட்குது. அப்பா பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா ஆமாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஸோ இவனும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்திருக்கா. இவனும் உள்ளவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுக்க போயிட்டுருக்கான். அப்போ அந்த வாண்டு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுது. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் எடுத்து அந்த வாண்டுகிட்ட கொடுக்குறா. இதை போயிட்டு ப்ளே பண்ண அப்படின்னு. ஹீரோ வந்து கேட்குறான், என்னது அப்படின்னு. இது உங்கள் அம்மாவோட வீடியோ தான். ஸோ இதை பாரு. இதை பார்த்தா என் மனசு வந்து மாறிடுமா? நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுவேனா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நான் இங்கேருந்து போகிறேன். உன்னோட மனசு மாறிச்சு அப்படின்னா நீ ரிட்டன் வா அப்படின்ட்டு அவள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பேசின அந்த லெக்சரை தான் போட்டு பார்த்துட்ருக்கு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கைனகாலஜிஸ்ட் போல். ஸோ அந்த அம்மாவும் பயங்கரமாக ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு பேஷண்ட் வராங்க. அவங்க நம்மளுக்கு எதிரி எனிமீஸாக இருந்தால் கூட நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரீட் தான் பண்ணுமே தவிர இவங்க என்னோட எனிமி, இவங்களுக்கு நான் வைத்தியம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது வந்துட்டு நம்ம டாக்டராக இருக்கிறதுக்கான அர்த்தமே கிடையாது. ஸோ நம்மளோட பொறுப்பு என்ன? பேஷண்ட் எல்லாத்தையுமே காப்பாற்றணும். நம்ம கண்ணு முன்னாடி அவங்க வந்து பேஷண்ட் தான். அவங்க நம்மளுக்கு நண்பனோ இல்லை எதிரியோ அந்த மாதிரி கண்ணோட்டத்துலலாம் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட மனசு மாறுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம்.